ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தெரிஞ்சுப்போம். நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிற பிளேஸ் என்னென்னா, வட சென்னையிலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்க, இப்போது ரொம்பவே முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸாக மாறி போன நம்ம N4 பீச். காசிமேட்டில் இருக்க நம்ம N4 பீச் தாங்க. இது ஒரு காலத்தில் இவ்வளோ ஃபேமஸ்லாம் கிடையாது. ஆள் நடமாட்டமே இல்லாத சைலண்ட்டான ஒரு பீச்சு. இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற ஜனங்க மட்டுமே போயிட்டு வர ஒரு பீச்சாக இருந்த ஒரு பீச் இது. இங்கே பெருசாக க்ரௌடை பார்க்கணுன்னாலுமே வருஷத்துக்கு ஒரு வாட்டி விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி நேரத்தில் மட்டும்தான் க்ரௌடே அங்கே பார்க்க முடியும். மற்றபடி இங்கே பெருசாக க்ரௌடே இருக்காது. இதுக்கு முன்னாடி இங்கே ஃபிஷ்ஷிங் போட்டிங் நிறுத்தத்துக்கு பிளேசஸும் கிடையாது. வெறும் நீங்கள் பார்க்குற இந்த ஒரு பிரிட்ஜ் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசி அங்கே போட்டு நிறுத்தத்துக்கு தனியாக ஒரு பிளேசஸும், ஃபிஷ்ஷிங்காக போகிறவங்க வரவங்க அந்த ஃபிஷர்மேனுக்காக அங்கே ஒரு பிளேசஸும் அரேஞ்ச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே கொஞ்சம் க்ரௌடு வர ஆரம்பிச்சுது. இப்போலாம் சண்டே மார்னிங் ஆனால் சன்ரைஸ் பார்க்குறதுலேருந்து ஈவினிங்கில் ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸோடன்ட்டு ரொம்ப க்ரௌடே இங்கே வருது. இப்போ இந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே வீக்கெண்டில் போலீஸ் அவ்வளோ சேஃப்டி பண்ணிவிட்டு 2 வீலர்ஸு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் உள்ளே அலோட் பண்ணாமல் வெறும் பப்ளிக்கை மட்டும் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. வெறும் வாக்கபிளில் தான் உள்ளே போக முடியும். நம்ம சின்ன வயசில் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு பீச்சுங்க இது. வீட்டு பக்கத்தில் தான், வாக்கபிள் தான் நம்மளுக்கு. ஸோ எந்த மழையாக இருக்கட்டும், புயலாக இருக்கட்டும், நம்ம நடந்தே இந்த பீச்சுக்கு வந்துடுவோம். இங்கே நம்ம எடுக்காத ஃபோட்டோஸ் கிடையாது, டைம் ஸ்பெண்ட் பண்ணாத பிளேசஸ் கிடையாது. ரொம்பவே அமைதியாக ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸ். இந்த பீச்சிலே ரொம்ப முக்கியமான பிளேஸ்னால் இந்த ஸ்டார் கல்லுங்க. இந்த ஸ்டார் கல் மேலே ஏறி நாங்கள் விளையாடிட்டு கீழே இறங்கி தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு ரொம்பவே ஜாலியாக இருந்தோம் சின்ன வயசில். ஆனால் அதுக்கப்புறம் இந்த பீச்சுக்கு நான் வரதை ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஒர்க் பிஸியில் இந்த பிளேஸை தாண்டி எத்தனை வாட்டி போனாலும் வந்தாலும் உள்ளே வர டைம் இல்லை. இன்றைக்கி மார்னிங் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தோன்னே உள்ளே வரணும்னு தோணிச்சு. ஏன்னா இப்போ நம்மளுக்கு புயல் இல்லை, அந்த புயல் ஆந்திராவுக்கு போகுது. ஆனால் இந்த கிளைமேட் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்றதுக்காக நான் பைக் எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டேன். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்றதுக்காக வீடியோவாக கவர் பண்ணி